எனக்கு முன்னாடி பேசின சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அருள் அவர்களுக்கு உண்மையிலே நான் பாராட்டணும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ம். ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பூதாகார பிரச்சனைய எதுவுமே நடக்காத மாதிரி, அது நாங்க டமாஸ்கு ஜெயிலி அப்படிதான் பேசுவாங்க, அது ஒரு கருத்து மோதல் கூட கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சார்ந்திருக்க கட்சிக்கு நலன் பயக்கணும்ன்ற அந்த நோக்கத்தோட அவர் பேசுறாரு. பேசுறவர் கூடவே என்ன சொல்றாருன்னா, பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் இதை ஊதி பெருசாக்குறாங்க, இதை பெருசாக்கி விட்டாங்க, ஏதோ பத்திரிகையாளர்களுக்கு வேற வேலை எதுவும் இல்லாதது போலும், இதுதான் நம்மளோட அன்றாட செய்தின்ற மாதிரி. அப்படி கிடையாது. ஒரு பொதுக்குழு, இந்த பொதுக்குழுல இப்படி ஒரு விஷயம் நடக்கும்ன்றது 200% நிறைய பத்திரிகையாளர்களுக்கு தெரியாது. அப்பாக்கும் மகனுக்கும் மனக்கசப்பு இருக்கு, கூட்டணியில நிறைய நேரத்துல பிரச்சனை வருது, ஒருத்தர் அதிமுகன்றாரு, ஒருத்தர் பாஜகன்றாரு அப்படின்றதுலாம் கடந்த காலத்துல கசியப்பட்ட செய்தி. அந்த செய்தியில உண்மை இருக்கா என்ன ஏதுன்றது நம்ம விவாதம் பண்ணிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நடந்தது கேமராக்கு முன்னாடி லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய, அங்க ஒரு 100,000 பேர் இருக்கிற இடத்துல வெளிப்படையா நடக்குது. இப்போ அன்புமணி ராமதாஸ் இல்லாம இதே செயலை அந்த இடத்துல வேற யாருன்னா செஞ்சிருந்தாங்கன்னா இந்த நொடி கட்சியை விட்டு நீக்கியிருப்பாங்க. முதல்ல இது குடும்ப சண்டை. இதுக்கு அரசியல் ரீதியா பெரிய தாக்கமோ பெரிய கொள்கையோ பெரிய இதனால மக்களுக்கு நிவாரணமோ கிடையாது. இது குடும்ப சண்டை முழுக்க முழுக்க. இந்த குடும்ப சண்டைனால பாட்டாளி மக்கள் கட்சி வழிபட போயிடுமா, இது மோசமாயிடுமா அப்படின்றது கிடையாது. இது 2 நாள் உட்கார்ந்து காலையில சிற்றுண்டி சாப்பிடும் போதோ மதிய உணவு சாப்பிடும் போது குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் பேசி முடிவு எடுத்துருவாங்க. குடும்பம் தான் பாமக, பாமக தான் குடும்பம்ன்ற மாதிரி ஒரு பதில் ஆயிடும். திமுக இது நம்ம பார்த்திருக்கோம். என்ன திமுக இந்த மாதிரி வெளிப்படையான ஒரு விஷயத்த நம்ம பார்த்தது இல்ல. கலைஞர் காலத்திலயும் சரி, ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் காலத்திலயும் சரி, கவுன்சிலர் சீட்டு கொடுக்கறதுல இருந்து அவங்களுக்கு கூட மனசு கசப்பு, சட்டமன்ற உறுப்பினர்லாம் செய்திகள் வந்திருக்கு. ஆனா அந்த வெளிப்படையா அது காட்டிக்கிட்டது கிடையாது, வெளியில வந்தது கிடையாது. பட் இது வெளிப்படையில வந்துச்சு. இதுல என்னோட புரிதல் பத்திரிகையாளரா நான் என்ன பண்றேன்னா, அன்புமணி ராமதாஸ் அவசரப்பட்டுட்டாரு அப்படின்றத நான் இதுல புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கட்சிகள்லாம் நடத்தும் போது அவர் உங்களோட தகப்பன் கிடையாது அப்படிதான் அவங்க சொல்லி எங்க கிட்ட அரசியல் பண்றாங்க. இது கட்சி அதாவது சொந்த பையனே தம்பின்னு கூடுவாங்க, மகனே கூட மாட்டாங்க. ஏன்னா தம்பி வா, சகோதரா வா, தோழரே வா, இப்படி எல்லாம் கூப்பிட்டுக்குவாங்க. எதுக்குன்னா கட்சியும் குடும்பமும் வேற வேறையா அப்படி நமக்கு காட்டுவாங்க, பொதுமக்களுக்கும் வாக்காளர்களுக்கும். ஆனா அடிப்படையில என்னன்னா அது குடும்பம் அப்படின்றது இன்னைக்கு பொதுவா வெளியில வந்துச்சு. ஐயா அன்புமணி ராமதாஸ் கொஞ்சம் கண்ணியமா, கொஞ்சம் அவசரப்படாம, ஏன்னா